பக்கத்து வீட்ல குடி வந்திருக்கீங்க. என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சங்கோஜப்படாம கேளுமா. நேத்து பேசும்போது நீ சொன்ன உனக்கு இயற்கை காட்சிகள்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சிட்டிய விட்டு காலி பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா? இந்த தென்னந்தோப்பெல்லாம் பிடிச்சிருக்காம்மா? புடிச்சிருக்காக்கா. சிட்டிய விட இங்க கொஞ்சம் ரெண்ட் கம்மி இல்ல? எங்க? எனக்கு மாசம் மாசம் வாடகை எடுத்து வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சென்ட் 5 லட்சம் பக்கம் வந்திருக்கு. சொந்த வீடெல்லாம் ஒரு கனவா தெரியுது. நான் கடவுளை தான் நம்பி இருக்கேன். எங்கக்கா, எவ்வளோ வருஷமா கடவுள்கிட்ட ஒரு வீடு வேணும்னு தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அவர் ஒன்னும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இல்ல கீதா, அவர் நம்ம மேல ரொம்ப அக்கறையோட என்ன வாக்கு கொடுத்திருக்காருன்னு படிமா. ஒரு வசனம் காட்டுறேன். ஜனங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை அமைத்து அதன் பழங்களை சாப்பிடுவார்கள். அக்கா, திராட்சை தோட்டம் வைக்கணும்னா எவ்வளோ ஏக்கர் இடம் வேணும் இல்லையா? எனக்கு ஒரு புதினா செடி வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தாலே போதுமே. ஆண்டவரோட ஆட்சி பூமிக்கு வரும்போது குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமே ஃபார்ம் பிளஸ் ஹவுஸ், அதாவது பண்ண வீட்டையே பரிசா தரப்போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. பூமியே ஒரு பூஞ்சோலிய மாத்த போறாராம் கீதா. இங்க இருந்து 1 மணி நேரம் டிராவல் பண்ணாலே பேரடைஸ் பார்த்துட்டு வந்துடலாமே. ஓ, நீ ஊட்டிய சொல்றியா? அந்த ஹில் ஸ்டேஷன் இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆனாலும் அங்க கூட ஆஸ்பத்திரிகள் இருக்கு, கல்லறைகள் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாத இடம் தான் கடவுள் சொன்ன ஒரிஜினல் பாரடைஸ். ஸோ அதுல என்ட்ரி ஆகணும்னா என்ன செய்யணும் தான் பைபிள்ல இருக்கு. உனக்கு நான் ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்கேன், வீட்டுக்குள்ளார தரேன். இப்பவே கொடுத்துருங்க அக்கா. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எழுந்து வந்துட்டா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் ஒரு நார்த்திகர். ஓ அப்படியா? நீ என்ன செய்யலாம்னா, நம்ம சுத்தி இருக்கிற உதாரணங்களை சொல்லியே அவரை நீ சிந்திக்க வைக்கலாம் தெரியுமா. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் மோட்ரு போடும்போது நீ இப்படி சொல்லலாம். பாருங்க, ஜஸ்ட்டு மாடியில் இருக்கிற இந்த டேங்குக்கு தண்ணி ஏற்றுறக்கு இந்த மோட்ரு என்ன சத்தம் போடுது, எலக்ட்ரிக் பில்லும் எகிற வைக்குது. ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற இந்த தென்னை மரத்தை பாருங்கள், எவ்வளோ சைலண்ட்டாக இதே வேலையை செய்யுது. வேர்லேருந்து தண்ணியை உறிஞ்சி அவ்வளோ உயரமாக இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய இளநிக்கு அந்த தண்ணியை மாற்றி அது எவ்வளோ சத்தான இனிப்பான தண்ணியாக வச்சுருக்கு பாருங்க. அப்போ இந்த மோட்ரு டிசைன் செஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறது எப்படி லாஜிக்கோ, அதே போல் இந்த மரத்தை வடிவமைத்தவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு நீ கேட்கலாம். அப்புறம் இங்கே வர பறவைங்கள் எல்லாத்தையும் காட்டி இதை பார்த்து காப்பி அடித்து தான் மனுஷன் ஏரோப்ளேனே கண்டுபிடிச்சான்னு சொல்லலாம். ஆனால் பல கோடி செலவு பண்ணி உண்டாக்கப்பட்ட அது விமான விபத்தில் விழுந்து சுக்கு நூறாக உடஞ்சி சாம்பலார செய்தியெல்லாம் கேட்குறோம். ஆனால் நூற்றுக்கணக்கான பறவைகள் ஆகாயத்தில் பறந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று மோதி டேஷ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்ததா நம்ம இது வரைக்கும் கேட்டது இல்லையே. அப்போது அந்த பறவைங்கள் எல்லாத்தையும் டிசைன் பண்ணவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் கீதா, இன்னைக்கு காலையில் கேட்டுக்கிட்ட இந்த மயிலருக்கு கிடந்தது. இது பாருமா, இதை காட்டி கூட நீ பேசலாம் அவர்கிட்ட. எவ்வளோ அற்புதமான கலர் காம்பினேஷன். மனுஷங்க என்ன செய்ய முடியும்? ஒரு மயில் பொம்மையை தான் இந்த மாதிரி செய்ய முடியும். ஆனால் நிஜமான தோகை விரிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மயில் எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு இல்லையா பார்க்குறக்கு. இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் நீ பேச்சுவாக்கில் சொல்லும் போது கீதா, அவரோட மனசு மாறக்கு சான்ஸ் இருக்குப்பா. உங்க சஜஷன்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன்க்கா.